இன்னுமா ரெடி ஆகுதுல்ல? இதோ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருங்க. என்னங்க டப்பா வண்டி நம்ம தரையில கட்டிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி, கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படுத்த அந்த பச்சை குழந்தைய குழம்புனவே. ஆமா ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த குழந்தை. அடியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கெடுத்த விடுவாங்க. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க. கொஞ்சம் போங்க. அண்ணா ஊர்ல இருந்து வந்தாரு, டயர்டா இருக்காருல்ல, போங்கல. ஏப்பா ஊருக்காரங்க சொல்லுங்களாப்பா. அண்ணாச்சி தயவுசெய்து கொஞ்சம் போங்க அண்ணாச்சி. அப்புறம் போங்க அண்ணாச்சி. சொல்லிட்டாரு. ஆமாங்க. ஏங்க ஒரே கூட்டமா இருக்கு, ஒரு 5-6 போலீஸுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். வேண்டாங்க, இந்த ஊருக்குள்ள போலீஸ் வந்ததே கிடையாது. அப்படியா? உங்களுக்கு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. அதுக்கு நான் சரியான ஒரு ஆள் அனுப்புறேன். சரிங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க, நல்லது, போயிட்டு வாங்க. வந்தவங்கல்ல ஹீரோவை சாவடியில தங்க வச்சிட்டோம். சரி. சிலுக்க நம்ம பிரசிடண்ட் ஐயா வீட்டுல தங்க வச்சிட்டோம். சரி. இன்னும் 2 முக்கியமானவங்களுக்கு இடம் வேணும். நம்ம வீட்டுல தங்க வச்சுக்கலாங்களா? அத பத்தி என்னங்க, தாராளமா தங்கட்டும். நாங்க வேணும்னா எங்க தோட்டத்து வீட்டுல தங்கிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இருங்க, எதுக்கு என் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மங்கா, என்னங்க நம்ம வீட்டுல சினிமாக்காரங்க தங்க போறாங்களாம். தாராளமா தங்கட்டுமே. ஏங்க யாருங்க தங்க போறாங்க? அதோ திண்ணையில உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்க 2 பேரும் தான். கொஞ்சம் தள்ளுங்க, பாத்துட்டு வந்துடுறேன். ஏயா, போயும் போய் இந்த கொலகார பசங்களுக்கு வீடு கட்ட கட்டையாலே அடிப்பேன். முதல்ல வெளியே போயா. மங்கா, யோ அறிவு கட்ட மனுஷா, இங்க வாயா. ஏயா, அவங்களை இங்க தங்க வச்சா நீ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து என் கழுத்து நெரிச்சு போட்டுட்டு வீட்டுல இருக்க நகைப்பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்கயா. யோ மேனேஜர், பழைய படங்க பார்த்தவங்க எங்க 2 பேருக்கும் யாருமே வீடு தர மாட்டாங்க. அப்படி நல்ல பேர் எடுத்திருக்கிறோம். ஊருக்கு வெளியே எங்கேயாவது மாட்டு தொழுவ மாதிரி இருக்கும், அங்க தங்கிக்கிறோம். உனக்கு வேலை நடக்கணும், அவ்வளவுதானே? வா. இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. நான் அனுப்புறேன் சொல்றேன்ல. என்ன அவசரம்? காலையில நீங்க மனுஷன் அனுப்பலாம். அப்படியே அனுப்புறேன். வழி வழி ஒதுங்க. நில்லுங்கப்பா. எங்க போறீங்க? தலைவரை பார்க்கணும். ஐயா உள்ள வேலையா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது. அவசரமா அவரை பார்க்கணும்ன்ற நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கியே. பார்க்க முடியாதுன்னு சொல்றல, உள்ள வேலையா இருக்காரு. நீ யாரையா சொல்றதுக்கு? என்ன காலின நம்ம ஊராள்கிட்ட இப்படி தரார் பண்றீங்க? நம்ம தலைவர் பார்க்க இவர் என்ன சொல்றது? வாடா. சொல்லிட்டே இருக்க. என்னையா? கூட்டத்தை விலைக்கு சமாளிக்கிறானே, அது யாரு? இன்னொருக்காரன் காளியப்பன். பஞ்சாயத்துல அனுப்பிச்சு இருக்கேன். ரொம்ப சாமர்த்தியம் வளர்க்குறான். ஏர் ஓட்டணும் இல்ல. நாங்கெல்லாம் உங்க ரசிகனுங்க. இவன் உங்களை பார்க்க விட மாட்டோம் தலைவா. காளியப்பா, அந்த ரசிகர் மன்றத்துக்காரங்களை மட்டும் உள்ள அனுப்பு. ஏற்றா கைய. இப்ப நாங்க யாருன்னு தெரியுதா? குடாமலையா யாருகிட்ட வேலை? தலைவா, 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 வணக்கம் தலைவா. உட்காருங்க. வணக்கம் தலைவா. வணக்கம். நாங்கெல்லாம் உங்க ரசிகனுங்க. இந்த ஊர்ல உங்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கோம். இந்த மாவட்டத்திலேயே முதல்ல ரசிகர் மன்றம் வச்சது நாங்க தான். அப்படியா? என் பேர் ரத்தன் ராஜ், இந்த மன்ற தலைவர். ரத்தன் ராஜ், வெரி குட் நேம். அப்புறம் வந்துங்க, இவர் மன்ற செயலாளர், பேரு துரை. எம்காம் வரைக்கும் படிச்சிருக்காரு. வணக்கம். ஓ, எம்காமா? அப்புறம் இவர் வந்து நம்ம மன்ற பொருளாளர். வணக்கம் தலைவா. அது என்ன ஒரு காதுல மட்டும் தோடு போட்டிருக்கீங்க? தலைவா, நீங்க நடிச்ச காட்டுவாசி படத்துல இந்த மாதிரி ஸ்டைலா போட்டிருந்தீங்க. அத பார்த்து கப்பன புடிச்ச தலைவா. நீங்க படத்துல எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அப்படியே பார்த்து போட்டுடுவான். ஒரு படத்துல கோமணத்தோட வருவாரு மைக். தலைவா, இவன் வந்து முத்து. வணக்கம் தலைவா. முத்து சுறுசுறுப்பான பையன்.
ம்ஹும். உங்க தீவிர ரசிகன். அப்படியா? உங்க பேர் நெஞ்சில பச்சை குத்திருக்கானா பாருங்களேன். நல்ல வேளை நெஞ்சில குத்தி இருக்கான். நம்ம மன்றத்துல கொடி கட்டுறது, தியேட்டர்ல பேனர் கட்டுறது, உங்க கட் அவுட் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி சும்மா ஜூட்டா கில்லி மாதிரி போயிட்டு பையன். அவ்வளவு கண்ணு. வெரி குட் பாய். தெரியாம தான் கேக்குறேன், உங்க யாருக்கும் வேலை வச்சியே இல்லையா? தலைவா, நாங்கெல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் தலைவா. போட்டோ தானே? கண்டிப்பா. தாங்க முடியலையே. சிலுக்கு, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. சிலுக்கு, என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. அப்ப என்னடா தெரியலடா. அவுதியா அண்ணாக்களி, அச்சா அச்சா பச்சை கிளி. அவோதியா அண்ணாக்களே, அச்சா அச்சா பச்சை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. என்ன காளியப்பா? ஐயா, உனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கு. நீ இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க? இல்லைங்க ஐயா, சாப்பாடு கொண்டு வந்துருச்சு. நாளையில இருந்து உங்க கூட சாப்பிடுறேன் ஐயா. அம்மா, அது யாரு? இது என் மாமா பொண்ணு கண்ணாத்தாங்க. நான் கட்டிக்க போறவன். வணக்கம். வணக்கங்க. கருவாட்டு குழம்பா? ஆமாங்க ஐயா. கருவாட்டு குழம்புனா எனக்கு உசுராச்சே. அப்ப சாப்பிடுங்க ஐயா. மைக்கேல், உள்ள இருக்கிற சாப்பாட்டையும் கொண்டா. எல்லாரும் சேர்ந்துருவோம். உட்காருங்க, உட்காருமா. அப்பா, இந்தாங்க ஐயா. கொண்டா 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 கொண்டா. ம். எங்க வீட்டு சாப்பாடு எப்படிங்க ஐயா இருக்கு? ரொம்ப பிரமாதம். இது உங்களுக்கு. இந்த என்ன தட்டு மாறுது? இந்தா. இல்லங்க, நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, வாங்கிக்க. வேண்டாம். வாங்கிக்க கண்ணாத்தா. காளி, நம்ம சொந்தக்கார பொண்ணா? மைக், நண்டு எங்கடா? உள்ள இருக்கு. எடுத்துட்டு வா. நண்டு கொண்டாடுறா? காளியப்பா, எப்போ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டியோ அன்னையில இருந்து நீயும் எங்கள ஒருத்தர். இனிமே நீங்க தான் சாப்பிடணும். புரிஞ்சுதா? பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பையல்கிட்ட வேலைக்கு சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பையலா? யாரை சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவாடசாமி, அந்த பையன் சொல்றேன். ஏப்பா, உன் குருவி அப்படி சொல்ற? அந்த ஆள எனக்கு குரு. பு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவுல சேர்ந்தலாம்னு சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரை சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன? ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி, ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க. நீங்க குருநாதரு, முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான்டா பிரேக். கஷ்ட பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிரம் பிரேக். அடுத்தவங்க உள்ள போற பிரேக் தான்.